வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் யோபு 11 ஆம் அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த பைபிளில் 37.51% வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்கத் தொடங்குவோம். கடவுளின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள யோபு தூண்டப்படல். அதற்கு நாமாவியனான சோப்பார் சொன்ன மறுமொழி. திரளான சொற்கள் பதிலின்றி போகலாமா? மிகுதியாக பேசுவதால் ஒருவர் நேர்மையாளர் ஆகிவிடுவாரோ? வீண் வார்த்தைகள் மனிதரை வாயடைத்திடுமோ? நீர் நகையாடும்போது உம்மை யாரு நையாண்டி செய்யாரோ? என் அறிவுரை தூயது, நானும் என் கண்களுக்கு மாசற்றவன் என்கின்றீர். ஆனால் கடவுளே பேசட்டும், தம் இதழ்களை உமக்கெதிராயத் திறக்கட்டும் என யாரேன் அவரை வேண்டாரோ? அவரே ஞானத்தின் மறைப்பொருளை உமக்கு அறிவிக்கட்டும். அவர் இரட்டிப்பான அறிவும் திறனும் உடையவர். கடவுள் தீமைகளில் சிலவற்றை மறந்தார் என்பதே அறிகா. கடவுளின் ஆழ்ந்த உண்மைகளை நீர் அறிய முடியுமா? எல்லாம் வல்லவரின் எல்லையை கண்டுணர முடியுமா? அவை வானங்களை விட உயர்ந்தவை, நீர் என்ன செய்வீர்? அவ பாதாளத்தை விட ஆழமானவை, நீர் என்ன அறிவீர்? அதன் அளவு பாருலகை விட பரந்தது, ஆழ்கடலை விட அகலமானது. அவர் இழுத்து வந்து அடைத்துப் போட்டாலும் அவை முன் நிறுத்தினாலும் அவரைத் தடுப்பார் யார்? ஏனெனில் அவர் மனிதரின் ஒன்றுமில்லாமே அறிவார், தீமையைக் காண்கின்றார், ஆனால் அதை ஒருபொருட்டாக கருதுவதில்லை. காட்டுக்கழுதைக்குட்டி மனிதனாகப் பிறந்தால் அறிவிலியும் அறிவு பெறுவான். உம்முடைய உள்ளத்தை நீர் ஒழுங்குபடுத்தினால் உம்முடைய கைகளை அவரை நோக்கி நீட்டுவீராக. கையில் கரையிருக்குமாயின் கூடாரத்தில் தீமை குடிகொள்ளாதிருக்கட்டும். அப்போது உண்மையாகவே நாணமின்றி முகத்தை ஏறெடுப்பீர், நிலைநிறுத்தப்படுவீர், அஞ்சமாட்டீர். துயரை நீர் மறந்து போவீர், கடந்து போன வெள்ளம் போல் அதை நினைகூர்வீர். வாழ்வுக்காலன் நண்பகலை விட ஒளிரும், காரிருளால் மூடப்பட்டிருந்தாலும் காலை போல் ஆவீர். நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர், சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர். ஓய்ந்து படுப்பீர், ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார். முகம் தேடிப் பலர் தயவை நாடுவர். தீயோரின் கண்கள் மங்கிப்போம், அனைத்து புகலிடமும் அவர்க்கு அழிந்து போம். உயிர்பிரிதலே அவர்தம் நம்பிக்கை. நாம் 1189 அதிகாரங்களில் 447 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.